ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டை திரைப்படத்தில் உதவி இயக்குனரா ஒர்க் பண்ண அப்படி. அது எப்படின்னா வந்து, நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். நான் கூப்பிட்டு சொல்லுவேன், அடுத்த வாரம் வா தம்பின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான். வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு இருந்து தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட் திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியா இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட் திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியண்ணே, தாசண்ணே, மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அரிவு மதன், இப்போ சொன்ன அந்த அரிவு படம் சொல்லவே வேண்டாம். அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ இப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படி யோகி பாபுவோ, ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்தில் தான் நீங்கள் லான்ச் ஆகிருக்கீங்க. ஒவ்வொரு படத்தோடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அது பிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதை தான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படம் ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது வந்து திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது
ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். முதல்ல பார்த்துட்டு ஏன்னா அவரு லெனின் பாரதி சார வந்து நான் தெரியல வேற வேற தோற்றத்துல பார்த்துருக்கேன். இந்த படத்துல இருக்க தோற்றத்துல பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க புடிச்சீங்க? எங்கங்க புடிச்சீங்க இந்த ஆள? அப்படின்னு உட்காந்து நான் கேட்டேன். அவ்வளோ அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும்? அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியா கடத்துது. அந்த அந்த ஒரு ஆத்திரத்த வந்து அ ஆடியன்ஸ்க்கு வந்து அத பார்க்கும்போது அந்த நிச்சயமா அந்த ஒரு ஃபீலிங் நான் சொல்ற இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமா உங்க பார்வையாளர்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா, இந்த படத்துல ஆக்சுவலா ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்கள ரொம்ப அழகா அத வந்து ஒரு திரைக்கதையா ஆக்கி, அது வந்து யோகி பாபு சார் மாரி ரொம்ப நேர்த்தியா அத ஸ்க்ரீன்ல அத டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேல இருக்கு. அ அ சாப்பிடுறதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல். தொடர்ச்சியாக படப்பிடிப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல். இருந்தும், தான் வேற வேற படப்பிடிப்புல இருந்தாலும், ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டு, இவரு சம்மந்தம் இல்லாம வேற ஏதாவது வேலைய பார்த்துட்டு இருக்காரு. "நீ அந்த கதை வச்சிருக்கல, அந்த கதைய நம்ம பண்ணலாம் வான்னு" சொல்லிட்டு, வேற ஒரு வேலையில இருந்தவர கூப்ட்டு வந்து, இங்க ஒரு திரைப்பட இயக்குனரா மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு உண்டு. இல்லாட்டி அவரு வேற ஒரு பாதிப்புல அப்படியே இருந்திருப்பாரு அவரு. அத வந்து இப்படி ஒரு ஒரு இயக்குனரா மாற்றி, அத பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க சும்மா ஒரு ரூ. 10,000 நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு குடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஊக்கம் குடுக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அப்படி செய்த உங்களுக்கு இது போன்று நெறைய பல அ இயக்குனர்களுக்கு நீங்க வந்து அதுக்குண்டான பாதைய நீங்க அமைச்சு குடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்ககிட்ட இருக்கு. நான் அத கண்டு வியக்கிறேன் சார். அண்ட் சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பா இருந்தது படம் பார்க்கும்போது. என்ன இப்படி ஒரு மனுஷனா? அப்படின்ட்டு. அது ரொம்ப எதார்த்தமா, அத அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடிய ஒரு அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பா வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்ல. பயங்கர டீப் லவ் சார் உங்க மேல. அது வந்து நீங்க என்ன படம், எந்த கதாபாத்திரம் நடிச்சாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்கு. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து, தான் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாரி தான் இருந்தது. அந்த அந்த உரையாடல் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நானு. அண்ட் வந்து உங்களுடைய பாடல்கள்ல உயிர்ப்பு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரைப்பாடல்கள்ல வந்து ஆம், அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல, நம்ம பாடல்கள்ல வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ் அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையா இருக்கு. அத பார்க்க வந்து ரொம்ப அலாதையா இருக்கு. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு. அது அழகா கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ள அது கோர்த்து அத பார்க்கும்போது, ஒவ்வொரு வாட்டியும் அத நான் ரசிப்பேன். நீங்க WhatsAppல அனுப்பும்போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1, 2 விஷயம் சொல்லுவேனே தவிர, மத்தபடி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகனா தான் உங்களுடைய பாடல்கள அணுகுறேன் சார். இந்த திரைப்படத்துல நீங்க எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்துல 4 பாடல்கள். அந்த 4 பாடல்கள்ல ஒரு பாட்டு அந்த "ஆராத்தி கண்ணுக்குள்ள" பாட்டு நான் என்னுடைய குரல்ல ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன்.